சமீபத்தில் கூட தேர்தலுக்கு பிறகு மக்கள் நீதி மையத்தினுடைய கூட்டம்லாம் கூட நடந்தது. மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சி இருக்கா அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் இருந்த பொழுது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, முதல்வர் ஜோசப் விஜயை தேர்தலுக்கு முந்தைய வரைக்கும் கமலஹாசன் எங்கேயும் கடுமையாக விமர்சனமே செய்யலைங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். விமர்சனம் பண்ண யார அது, ஏன்னா விமர்சனம் வேற, கடுமையான விமர்சனம் வேற. இதே திரைத்துறையை சேர்ந்தவர்கள் பலருக்கு கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. சில பேர் ரொம்ப இறங்கி வாடா போடான்ற லெவலுக்கெல்லாம் பேசினாங்க. சரி, அவங்களுக்கான அழுத்தம் என்னவோ, அவங்க சார்ந்த கட்சியில் கொடுக்கப்பட்ட அந்த வெகுமானங்கள் என்னவோ, அதெல்லாம் மீறி விஜயெல்லாம் எங்கிருந்து ஜெயிக்க போறாரு, இதுதாங்க முக்கியமான ஒரு விஷயம். சினிமாக்காரர்களே பல பேர் நம்பினது இல்லை, பல பேர் நினைச்சது என்னன்னா, இந்த விஜய் எங்க இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு 2 சீட்டு விஜயே தோத்து போயிடுவாரு, தாவேக்கான ஒரு கட்சிலாம் அதுக்கப்புறம் இருக்கவே இருக்காது, அதெல்லாம் போட்டு அமுக்குன்னு அமுக்கிடுவாங்க அப்படின்னு ஒன்று. 108 இடம், 144 மெஜாரிட்டி, சிஎம் உட்காந்துட்டாருப்பா. இப்போ தலைமை செயலகத்துக்கும் வீட்டுக்கும் போயிட்டு வந்திருக்காரு. அதிரடி சிஎம் ஆயிட்டாரு. ஏறக்கூடிய முதல்வன் படத்தில் பார்க்குற அர்ஜுன் மாதிரி ஆயிட்டார் அவரு அப்படின் பொழுது இப்போ அவங்களால தாங்க முடியல. குய்யோ முறையன்னு கத்துறாங்க வேதனையில். சிஎம் அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா, பாசத்தலைவனுக்கு ஒரு பாராட்ட விழா வைக்கலாமா, அப்படி இப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் இருக்கும் பொழுது ரைட். அப்போ கமலஹாசன் தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணல, கடுமையாக விமர்சனம் பண்ணல. ஏன்னா நீங்கள் அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு விழாவில் விஜயை புகழ்ந்திருப்பார். அவர் அப்படியே தோளில் கை போட்டுக்கிட்டு இவரை நீங்கள் அப்போ அந்த நேரம் விஜய் அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்பு இருந்த சமயம், சர்க்கார் பட டைம்னு நினைக்கிறோம். மத்திய அரசும் இங்கே இருக்கிற மாநில அரசும் அவருக்கு தொடர்ந்து அரசியல் எதிர்ப்பு நிறைய இருந்தது. அவர் இன்னும் கேட்டால் அவர் கம்முன்னு விட்டுருந்தா அவர் பாட்டுன்னு ஒரு இளைய தளபதியா ஒரு சூப்பர் ஹீரோவா அவர் பாட்டு போயிட்டுருப்பார். முந்தைய ஆட்சி காலத்தில் இருந்தவங்கெல்லாம் சேர்ந்து கொடுத்த அழுத்தம், போட்ட ட்ரோல் பண்ணுது, போட்டு வேதனைப்படுத்தியது, இன்றைக்கி சிஎம் நாற்காலியில் உட்கார வச்சாச்சு. ரைட், ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது. அப்போ அந்த விழாவில் கமலஹாசன் பேசியிருப்பார் தோல் மேலே கை போட்டுக்கிட்டு, இவரை நீங்கள் சும்மா சீண்டிக்கிட்டே இருக்கிறீங்க, இவர் அமைதியாக இருக்கிறாருன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இவருக்கு எல்லாம் தெரியுங்க, எல்லா பற்றியும் இவருக்கு தெரியும், அமைதியாக இருக்கிறவங்களாம் அது எதுவும் தெரியாதுன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க, ஒரு நாள் களத்தில் இறங்குவார் அப்போ பாருங்க அப்படின்னு உலகநாயகன் வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி பட்டம் கொடுத்த மாதிரி அன்றைக்கி ஏதோ சொல்லி வச்ச அந்த இது இன்றைக்கு நடந்திருக்கிறது.